ஓடும் ரயிலின் படிக்கட்டில் நின்று நடனமாடி நேற்று ரீல்ஸ் எடுத்த இளம்பெண் இன்று மன்னிப்பு கேட்டு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 3 days முன்னாடி பாத்தீங்கன்னா வீடியோ நான் போட்டிருந்தேன். ட்ரெயின்ல போற மாதிரி படிக்கட்டில் நின்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அது வந்து நான் கேஷுவலா விளையாட்டுக்கு பண்ணது இவ்வளவு நான் சீரியஸாவும் நினைச்சு பார்க்கல. நான் எப்பவுமே பொதுவாக வந்து ரீல்ஸ் பண்ணுவேன். அது வந்து எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு என்னைய ரொம்ப பேர் வந்து இதாயிடுச்சு. எனக்கு அவன் ஃபேஸ் வந்து வெளியே தலை காட்டணும்னு சொல்லலாம். நியூஸ் பேப்பர்ல வந்துருச்சு, அப்புறம் செய்தியில எல்லா இடத்துலயும் வந்து ஹெட்லைனா எனக்கு தான் இருக்கு. கேரளா, சென்னை எல்லா ஊர்லயுமே என்னோட ரீல்ஸ் போட்டு இந்த மாதிரி பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ தயவு செஞ்சு இதை எனக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. எனக்கு எல்லாரும் கேட்கும் போது கேள்விக்கு மேல கேள்வி கேட்கறாங்க. தப்பு தான், எனக்கு அது தெரியல. ஸோ அது விளையாட்டுத்தனமா பண்ணிட்டேன். இவ்வளவு ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் நான் அதுக்கப்புறம் வீடியோ டெலிட் பண்ணிட்டேன். ஸோ வந்து எனக்கு அந்த ஒரு நியூஸும் பார்க்கும்போது இந்த பாலிமர் நியூஸ் எல்லா நியூஸுமே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இது ஆயிடுச்சு. என்னால எல்லாரும் கேட்டு போவாங்க, அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அதை நான் தப்பு தான் உணர்ந்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் பண்றது நீங்களும் அந்த வீடியோ பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அப்புறம் கடைசியில இதெல்லாம் நிறைய ரிஸ்க் இருக்கு. நான் ஏதாவது ஒரு கேஷுவலா நான் பண்ணிட்டேன், அதனால இப்ப நான் கஷ்டப்படுறேன். உண்மையாலுமே நான் சீரியஸா சொல்றேன். ஒருவேளை நான் மேபி அந்த வீடியோ பண்ணும்போது நான் ஸ்லிப்பா இருந்தாலும் ஒருவேளை நான் டெத் ஆயிருக்கலாம், இல்ல ஏதாவது கூட ஆயிருக்கலாம், கை கால் போயிருக்கலாம். அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி நீங்களும் பண்ணிடாதீங்க. உங்க ஃபேமிலிக்காகவும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க. எங்க போனாலும் சேஃப்டியா இருங்க. எங்கெந்த இடத்துல கரெக்டா இருக்குமோ அந்தந்த இடத்துல இருங்க. தேவையில்லாம வந்து இந்த மாதிரி அன்வான்டா போய் எல்லாத்துக்கும் வந்து எடுத்துக்காட்டா என்ன மாதிரி இருக்காதீங்க. எனக்கு கஷ்டமாயிட்டேன். எனக்கு அதை பார்க்க முடியல. எனக்கு எல்லாருமே வந்து ஷகிலா பானு அப்படி நியூஸ் எனக்கு கேட்கும்போது ரிப்பீட் கேட்கும்போது எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு. எனக்கு தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி ட்ரெயின்ல போகும்போது அந்த மாதிரி படிக்கட்டுல தயவு செஞ்சு நின்று வீடியோ போடாதீங்க. ரொம்ப ரிக்வஸ்டா எல்லாத்துக்கும் கேட்கிறேன். இந்த வீடியோ எத்தனை பேருக்கு நீங்க பாக்குறீங்கன்னு தெரியல. அத்தனை பேரும் என் வீடியோ பார்த்துருக்காங்க. எனக்கு வெளியே எங்க போனாலும் இதே தான் கேட்கறாங்க. இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு, ஏன் இப்படி பண்ண? தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க.